நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை உந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி ஆணை சகோதரனை. உருகா மனமும் சிவஞானம் உணரா அறிவும் உனது புகழ் ஓதா நாவும். நல்லா ஓதனாங்க, ஒரு வருஷமெல்லாம் ஓதிட்டு இருக்காரு. உருகா மனமும் சிவஞானம் உணரா அறிவும் உனது புகழ் ஓதா நாவும் உடையேனை. பிறவிக் கடலில் வீழாமல் பேணி எடுத்து இங்கு எனது உள்ளம் பிரியா விரிஞ்சை பதிவாழும் கணக்கம்பட்டி பதிவாழும் மூட்டை சித்தரே வருகவே. எனது உள்ளம் பிரியா பழனி ஆண்டவனே வருக வருகவே. பன்னேறு மொழியடியார் பரவி ஏத்தும் உன் பாத மலரழகினை இப்பாவி பார்க்கில் கண்ணேறு படும் என்றோ. கண்ணேறு படும் என்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டு இல்லாய் கருணை ஈதோ. தண்ணீர் பொழித்தனிகை சகஜ வாழ்வே என் கணக்கம்பட்டி வாழ்வே. தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள். பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள். எதனாலே? தன்னை அறிந்த தத்துவத்தாலே. எல்லாம் வல்ல ஆதியும் அந்தமும் இல்லாமல் விளங்கக்கூடிய ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேயம் சத்யோஜாதம் அதோமுகம் என்று சொல்லக்கூடிய ஆறு தீப்பொறிகள் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு. ரொம்ப அழகா சுசுல்மா சொல்வார், முருகனே கணக்கம்பட்டி, கணக்கம்பட்டியே முருகன். முருகன் வேற யாரும் இல்லைங்க, சிவனுடைய சொன்னால சிவனுடைய பிரதிபிம்பம். அது கந்தபுராணத்துல வருது. ஸ்கந்தஸ்ய கலி கல்மிஷ கீர்த்திம் மதுலா. கலியுகம் பிறக்க போகிறது, பெரிய அழிவுகள்லாம் நடக்க போகிறது, என்ன ஆகுமோன்னு ஞானிகளும் தவசிகளும் இயங்கினார்களா. அப்ப சொல்றாங்களா, ஸ்கந்தஸ்ய கலி கல்மிஷ கீர்த்திம் மதுலா. கந்தன் அவதாரம் செய்வான், இந்த கலியுகத்தில் உள்ள கன்வென்ஷன் எல்லாம் போக்குவான். 110 ஆண்டுகள் கண்ணன் ஃபேமிலிக்கு சேவை செய்வான். சிடிஓ சிவகுமார் அவர்கள் தொடர்ந்து பயணிப்பார்கள். சுசில் குமார் அவருடைய மகன் மருத்துவர் ஆவார், அவர் ஆடிட்டர் ஆவார். இதெல்லாம் நீங்க ரகசியம் புரிஞ்சீங்க. சொன்னதை போல பூர்வ ஜென்ம புண்ணியானா ஜனமே சன்ம சௌக்கியம். ரொம்ப அமைதியா இவங்க எல்லாம் இந்த கண்ணே இந்த நிமாலி இந்த ராமலாம் என்ன பேசுறாங்க அப்படின்னு இந்த வித்யா சாகரம், வித்தைகளின் சாகரம், வித்யா சாகரம் பாருங்க உட்கார்ந்துருக்கு பாருங்க. அவர் சொல்றாரு, என்ன வித்தை சாகரம்? மருத்துவம் யாருன்னா நம்ம anybody can study medicine. How it is possible to go through the Trimantram, Mantras, Yantras and Tantras. I entirely studied Tamil medium, BA, MA, PhD. I don't know English. English is nothing but easy compared with the Tamil. ஆங்கிலம் வணிகத்தின் மொழி, பிரெஞ்சு தூதின் மொழி, இத்தாலியன் காதலின் மொழி, கிரேக்கம் சட்டத்தின் மொழி, தமிழ் பக்தியின் மொழி. பக்தியால் யான் உனை பல காலம் ஏ கணக்கம்பட்டி பத்தியே உன் பாதத்தை பத்தியே மா திரு புகழ்பாடி முக்தனாய் மாறின பெருவாழ்வின் முக்தியை சேர்வதற்கு அருள்வாய். எல்லாம் பெரிய கணக்கம்பட்டி கிடைச்சாரு. ஒரு 350 ஆண்டுகள் வாழ்ந்த பூண்டி மகான், கலசபாக்கம் பூண்டி செய்யாறு திருவண்ணாமலை 350 வருஷம் வாழ்ந்தவர். இன்னொரு ரகசியம், 110 வருஷம் அப்பன்னா இவருடைய ஆண்டு நல்லா தெரியுங்க. அதாவது எனக்குமே நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாது, நல்லா தெரிஞ்சுங்க. அடியனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு சித்தர்கள் வழியே சிறந்த வழி. இல்லைங்க, பணக்கார வழியே வழிங்க,
அரசியல்வாதி வழியே வழிங்க, படிச்சவன் வழியே எல்லாம் கிடையாது. சித்தர்கள் ஏன்னா அவங்க மட்டும்தான் சித்தத்தை சிவன்பாலைய வைத்தவர். முக்தி நெறி அறியாத மூக்கருடு முயல்வேனை முருகா, கணக்கம்பட்டி, பழனியாண்டவா, நான் முல்ல மாறி முனிச்செலுத்தி, உலகாரன் கொல்லகாரன், மோசமான பொண்டாட்டி, மோசமான கணவன், இந்த டாஸ்மாக் போய் குடிச்சு டெய்லி அடிக்கிற கணவன், அடிக்கூட பிள்ளை, இவங்கள கூட பயணம் பண்ற சாமி. முக்தி நெறி அறியாமல் மூர்க்கருடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து. bloody nonsense, come here, this is a road, go to this way. He is omnipotent, he is guiding to us. That's why we are sitting and standing and speaking about him. Nothing. பயப்படவே பயப்படாதீங்க. எழுந்த உடனே கணக்க மாட்டீங்க, எழுந்த உடனே கணக்க மாட்டீங்க. கணக்கம்பட்டின்னு சொன்னா அந்த கணக்கனாகிய இந்த உலகத்துக்கே கணக்கு போடுற நீயும் நானும் உயிரியல், சேர்ந்தே வாழ்ந்தால் மரபியல், சேராமல் போனால் தவறியல், வாழ்க்கைக்கு வேண்டும் கணக்கியல், வாழ்க்கைக்கு வேண்டும் கணக்கம்பட்டி. மறந்துடாதீங்க. கணக்கம்பட்டி சொன்னீங்கன்னா அவருடைய பட்டிக்குள்ள வந்துடும். பட்டிக்குள்ள இல்லாத மாடு காணாமல் போகும். கணக்கம் பட்டிக்குள்ள இல்ல இல்லாம போன பின்னாடி ஒரு கவிதை நான் தயாரிக்கும் ஒரு கவிதை வந்துட்டீங்க. சொல்ல போற மருத்துவரையும் காவல்துறையும் பாருங்க. சான்றோர்களே, நான் என்ன சொன்னேன்? தன்னை அறிதல். இந்த சித்தர்கள் வழி சொல்லுங்க, சிறந்த வழி. ஒரு 10 பாயிண்ட், ஒரு 1000 பாயிண்ட் இருக்கு. ஆனா ஒரு 10 பாயிண்ட் தான் எனக்கு 10 நிமிஷம் தான் கொடுத்துருக்காரு. எஸ், given only 10 minutes. அது ஒரு கணக்கு தான். சான்றோர்களே, இங்கே அவரை தரிசனம் செய்ய வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருடைய பொன்னார் திருவடிகளையும் என்னுடைய மனம் மெய் மொழிகளால் வணங்குகிறேன். ஏன்னா, என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே, என்னை ஏன் போன வருஷம் தவற விட்ட நெஞ்சமே அப்படின்னு திடீர்னு சிவகுமார் ஐயா சிடிஓ வணிக வரித்துறை அதெல்லாம் என்னையா, அரசு பணிக்கு ரிட்டைர்மெண்ட் உண்டு, ஆன்மீக பணிக்கு ரிட்டைர்மெண்ட் கிடையாது. பிகாஸ் நோ டயர்ட், அதுல நோ ரிட்டையர்ட் சொன்னார்கள், நிறைய சொன்னார்கள். என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சு, அதாவது என்ன தவம் செய்தனை கண்ணா நீ. அவருடைய அனுபவத்தை, ஐயோ இவரு ஆண்டுதோறும் என்ன அனுபவங்கள், இதெல்லாம் நீங்க நினைப்பது போலாம் கிடையாதுங்க. ஏன்னா அதே போல புண்டி மகன் இடத்துல எங்க அப்பா அம்மாவுக்கு அனுபவம். அவர் போட்ட பிச்சை, அந்த பிச்சையில் இருந்த எச்சில் நான் இப்பொழுது கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் சாட்சாத் திருச்செந்தூர் முருகப்பெருமான், கணக்கம்பட்டியா சாட்சாத் பழனியாண்டவர். மறந்துடாதீங்க. அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீது இருக்கும் பெருமாளே. அது மட்டுமல்ல சான்றோர்களே, திருப்புகழ் திருவண்ணாமலையில எங்க ஐயா பாண்டார் அருணகிரிநாதர். இப்ப 2 கோடியில மணிமண்டபம் கட்டிருக்கீங்க, 2 கோடியில மணிமண்டபம் கட்டிருக்கோம். அண்ணாமலையார் பார்த்தார், நம்ம புல்லாண்டா முருகப்பெருமான் மேல 16000 திருப்புகழ் பாடிட்டான். ஆகையினாலே இவனுக்கு ஒரு 2 ஏக்கர், அது எவ்வளவு தெரியுங்களா இன்னைக்கு மதிப்பு? 200 கோடி. ஒரு சென்ட் ஒரு கோடி, 2 ஏக்கர். 2 ஏக்கர் நிலத்தை அருணகிரிநாதருக்கு அண்ணாமலையார் பட்டா போட்டு கொடுத்துட்டார். 1324 பாடல்கள், அதுலதான் அடியேன் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றேன். திருக்குறள்ல 2000 பேர் பட்டம் வாங்கியிருக்காங்க, டாக்டரேட். திருக்குறள் 2000 பேர். திருப்புகழில் ஒரு 10 பேர் வாங்கியிருக்கிறோம், அதுல அடியேனும் ஒருவர். சாமி பட்டம் என்ன, not easy to read, like திருவாசகம் திருப்புகழ் அது மாதிரிலாம் படிக்க முடியாது. not easy to sing, not easy to realize. கருவடைந்து பத்துற்றதிங்கள் வயிறு இருந்து முத்தி கிளர்ந்து கடையில் வந்து உதித்து குழந்தை வடிவாகி கழுவியங்கெடுத்து சுரந்த முலை அருந்தி விக்கி கிடந்து கதறி கை கொட்டி தவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் கட்டி சதங்கை இடுகுதம்பை போச்சுட்டி தண்டை அவை அணிந்து முற்றி கிளந்து 16 அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணி உழந்து சுற்றி திரிந்து தமியன் முன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ. பாருங்க, கணக்கு பண்ணி உட்கார்ந்து ஒழுங்கா பேசுற பையல, ஒழுங்கா பேசு. அந்த பார்வையை பாருங்க, அந்த பார்வைக்கு கோடான கோடி பொருள் உண்டு. ஆண்டவர்களே சான்றோர்களே, அகத்தில் கண் கொண்டு முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள், அடுத்து பேசப்படுற திருமந்திர செம்மல், முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள், அசை வைத்த சாப்பிடுகின்ற மூடர்கள், பொய்யை சொல்லுகின்ற மூடர்கள். என்ன நினைச்சு வந்திருக்கீங்க? ஐயா சொன்னது போல
சும்மா வந்துட்டு சாமியை பார்த்துட்டு போறதெல்லாம் கிடையாது. எது பக்தி கிடையாது. பட்டை அடித்துக் கொள்வது, கொட்டை கிடையாது, பச்சையா அதல்ல. அவர் சொல்றாரு பாருங்க, முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை கூறுமாறு கேட்க, தாய் கூறுமாறு எங்கனே, அம்மா நீ அப்பாவும் வாழ்க்கை நடத்துறீங்களே, அது what is how it is, அது எப்படி மாதிரி சொல்ல முடியுமா? அடி கழுத என்ன வந்து கேட்கிறேன்? ஒரு சாதாரண சிற்றின்பத்தை சொல்ல முடியாதே, கணக்கு மட்டி நமக்கு தந்திருக்கிற பேரின்பத்தை நான் எவ்வாறு சொல்றது? தாயலாம் கனியனை கனிவிக்கும் ஒரு பெரும் கருணை அமுதே, எனக்கு கண் கண்ட தெய்வமே, கலியுக அற்புத காட்சியே, கனகமலையே, தாயலாம் அணைய என் தந்தையே, நின் பெருமையை சாற்றிட அறிந்திட மதித்திட சார்கின்ற தோறும் வந்தோ, மனமெல்லாம் தித்திக்கும் மதியலாம் தித்திக்கும், என் மன்னியமை அறிவெல்லாம் தித்திக்கும், என்னில் அதில் வரும் சுகம் நான் என் புகழுவேன். என்ன நினைச்சிருக்கீங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? ஒரு நாளைக்கு ஒரு தேவாரம், ஒரு நாளைக்கு திருவாசகம், ஒரு 2000 பாட்டு பணப்பாடம் பண்ணிட்டார், உள்ள கொடுத்துட்டார், சாமி கொடுத்துட்டார். பின்னாடி வருது, அதை வச்செல்லாம் பண்ணியிருக்கேன். சித்தர்கள் முழுக்க முழுக்க அந்த மார்க்கத்தில் இருப்பவர்கள். சான்றோர்களே, கணக்கமட்டினுடைய வரலாற்றையெல்லாம் இவ்வளவு பாக்கியமா சொன்னார் பாருங்க. அங்க புகையிலை வாசனம் வருது. நான் மலேசியா போயிருக்கிறேன், சொற்பொழிவு அங்க சுவாமி நீங்க மலேசியாவுக்கு வரணும்னு எங்க பூண்டி ஐயா கிட்ட விண்ணப்பம் பண்ணேன். சான்றோர்களே, நான் விமானத்தில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது வெளியே நிறைய ரகசியங்களை எங்க அம்மா சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வேற வழியில கணக்கம்பட்டி புனிதமான இடம், பொன்னான இடம், சொர்க்க பூமின்னு சொல்லிட்டாங்க. சொர்க்கம் இது, சொர்க்கத்தில் இருக்குங்கய்யா. நீங்க இன்றைக்கு பாருங்க, அதெல்லாம் வேறுங்க, அது நரகங்க. ஆமாங்க, இதுதாங்க சொர்க்கம் ஐயா. வணிகம், காவல், மருத்துவத்தில் என்னங்க பாருங்க. பாருங்க, தொடர்ந்து 110 வருஷமா மருத்துவராக இருக்காங்க. அப்போ ஆகாய மார்க்கமாக போகும் பொழுது விமானத்திலே அங்கே பெரிய மேகக்கூட்டங்கள் இடையிலே ஐயா உட்கார்ந்துருக்காரு ஒரு சிம்மாசனத்திலே. 16-18 வயது பெண்கள் ஐயாவை பூஜை பண்றாரு. இந்த காட்சி கேட்டுறாரு, கூட வர்றாரு. அங்க போயிட்டு இங்க வர்றேன், அங்க பேசுற நான் போன் பண்ணி இங்க வந்துட்டு என்ன அது விபூதி வாசல்லாம் வருது, இங்க இருந்து ஒரு அம்மா திருவண்ணாமலை சொல்றாங்க, போன் பேசும்போது என்ன சார் பக்கத்துல விபூதி, அந்த அம்மா ஒரு பெரிய மகா. சான்றோர்களே, நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுக்குள்ளதான் இறைவன் இருக்கிறார். முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். தெப்ப குலம் கண்டேன், தேரோடு வீதி கண்டேன், தோழி எங்குமே இல்லையடி தோழி, என் சாமி எங்கட போயிட்டான் எப்பமில்லை. உள்ளத்தில் உள்ளானடி கணக்கம்பட்டி, நம் உள்ளத்தில் உள்ளானடி தோழி, அதை நீ உணர வேண்டுமடி. உள்ளத்தில் உள்ளான் எனின் அவனே கோயில் உள்ளேயும் உள்ளானடி. உள்ளத்துல இருக்கிற திருமணர் சொல்றார், உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலாமணிகளுக்கு. என்னை அறியாமல் எனக்குள்ளே நீ இருக்க, உன்னை அறியாமல் உழைந்தேன் பரபரமே. உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்றேன். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ தேடுகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏது மரியாதை ஞானத்தை பொய் சொல்லக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது, அன்பை மட்டும்தான் விதைக்கணும், கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும், அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்கணும். இருந்தாவே கணக்கம்பட்டியார் உங்களுக்கு வந்து அருள் செய்துவார். அங்க நடப்பனை, ஊர்வனை, பரப்பனை அத்தனை அடிச்சு உள்ள போட்டீங்க, எள்ளளவு கூட அணுவளவு கூட பிரயோஜனம் கிடையாது. யாராவது அப்படிங்க இந்த கூட்டத்திலே இருந்தீங்கன்னா உங்க பாதத்தை 1,00,000 முறை தொட்டு வணங்குறேன். அசைவத்தை சாப்பிடாதீர்கள். தன்னூன் பெருக்கற்கு தான் சொன்னார்ல, பிரிச்சு கட்டுப்படணும்னா ஐயோ எந்தையே போட மாட்டேன். அப்போ நம்ம உடம்பே நாரும் பொழுது அதைத்தான் சொல்றார்கள், காயமேது பொய்யடா காற்றடைத்த பையடா, மாயனார் மண்ணு குயவன் செய்த மண்ணு பாண்டம் மூடடா, வெளுத்த நரம்பும் சுட்ட மண்ணும் இழுத்து கட்டிய கூடடா. அதனால கணக்கம்பட்டியோடு கூடடா. ஏனடா இப்படி செய்வது? சான்றோர்களே, தன்னை அறிதல், நோ தை செல்ஃப். நான் சுருக்கமா போறேன், ஐயா சொன்ன நிறைய நான் பேசுவேன். நான் உள்ள ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுறேன். தன்னை அறிய வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? விடிய காலைல 3 to 4 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும். ஐயா நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருக்கீங்க? நான் 7 மணிக்கு தான் எழுந்திருக்கிறேன். இப்ப வெளிப்படையா சொல்றேன், 3 மணிக்கு எழுந்தா நீ முனிவன் ஆகிடும். உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணினா, இடகளை பெண்களை சுழுமுனை
உன்னுடைய ஞாபகத்தை உன்னுடைய சக்தி குழுமையை நிற்க வச்சு கணக்கப்பட்டியை நினைச்சு பண்ணீங்கன்னா 3 மணிக்கு எழுந்து தியானம் பண்ணா முனிவன், 4 மணிக்கு எழுந்து தியானம் பண்ணா ஞானி, 5 மணிக்கு எழுந்து தியானம் பண்ணா அறிஞன், 6 மணிக்கு எழுந்து தியானம் பண்ணா நீ மனிதன், 7 மணிக்கு எழுந்து தியானம் பண்ணா நீ எருமை. அதுவா நமக்கு பெருமை, இது பெரிய சிறுமை. எனவே முருகா, அதாவது கார் மாமிசை காலன் வர, காரணம் என்ன அர்த்தம்? கருப்பா இருக்கிற எருமை. எல்லாம் தெரிஞ்சுங்க, கணக்கம்பட்டி வணங்கன்னா மரணம் கிடையாது. மரணமிலா பெருவாழ்வைத்தான் சித்தர்கள் பேசுகிறார்கள். வாழ்ந்தோம், பிறந்தோம், இனப்பெருக்கம் செய்தோம், இறந்து போனோம், அதெல்லாம் வாழ்க்கை. வாழ்க்கைன்னா என்ன? என்ன பொருள்? லைஃப் இஸ் a travel between whom and whom. கருவறையிலிருந்து கல்லறை வரை செல்லுகின்ற பயணம். ஒருவன் கவிதை பாடினான், கருவறை வரை கல்லறை வரை சில்லறை தேவை. முருகா, லைஃப் இஸ் a teenage, then college, இல்ல MBBS காலேஜ், டிகிரி காலேஜ், teenage, then college, then marriage, then marriage, finally carriage. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விறகுக்காகுமா, ஞான தங்கமே தீயிலிட்டால் கரியும் மிஞ்சுமா, கட்டழகு மேனியைப்பார் பொட்டும் பூவுமா, நீட்டி கட்டையிலே படுத்து விட்டால் காசுக்காகுமாம், வட்டமிடும் காளையைப்பார் வாட்டம் சாட்டமா, ஊனி வளைஞ்சி விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமாம். பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீற்றிருந்த வாழும் விழும் அன்றே. குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நரிக்கு சொந்தம், குள்ள நரி தப்பி வந்தா குறவனுக்கு சொந்தம். இந்த தட்டுப்பட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடி தான் சொந்தம். அதுவும் கிடையாது. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, அவரடி நிலவே சொந்தமடா. I travel 20 countries னாரு. I also travel இது, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இறைவன் போட்ட பிச்சை. அதெல்லாம் பண்றோம். நான் பாருங்க, ஓய்வுக்கு அப்புறம் உண்மையான வேலை இப்பதான் செய்யறாரு அரசு. அவர் ஒருத்தர் கட்டாரு. இதுதான் உண்மையான வேலை. ஆண்டவனுக்கும் அடியாருக்கும் சேக்கிரார் சொல்கிறார், மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடம் அண்ணலார் அடியாரமை அமுது செய்வித்தல். அதைத்தாங்க மோகன்ஜி செய்திருக்கிறார். பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. மோகன் தோட்டத்திலே மோகனம்னு ஒரு ராகம் இருக்கு. சரிக பதசம் சதபகரிச, ரொம்ப இன்பமான ராகம். பாருங்க மோகன் அந்த பாக்கியம். கண்ணினால் அவர்களும் திருவிழா பொலிவு கண்டு ஆறுதல். பாருங்க, தருமபுரி அன்பர்கள் தர்மம் செய்திருக்கிறாங்க. என்ன தமிழுக்கே நெல்லிக்கனி கொடுத்த அதிகமான் பரந்த அற்புதமான நாட்டிலே வந்திருப்பவர்கள் இதோ பூக்களை தந்து தருமபுரி என்று விளம்பரப்படுத்தியிருக்கிறார்கள். தவறில்லை, தவறில்லை. இவ்வளவு பெரிய தொண்டு. புண்ணியம் செய்வார்க்கு, அதுவும் சித்தர் திருமலர் சொல்றார், புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அண்ணலும் அது கண்டு அருள் செய்யாதிருக்கும். ஆண்டவனுக்கு கற்கண்டோ ஒரு வெள்ளமோ சர்க்கரையோ வச்சு, ஒரு சின்ன ஒரு நுணா இலையோ ஒரு மல்லிப்பூவோ வச்சு வழிபாடு செய்துட்டு காக்கைக்கோ குருவிக்கோ, அம்மா தாய்மார்களே, இன்றைய மருமகளே, கொஞ்சம் மாமியாரையும் மாமனாரையும் நல்லா பார்த்துங்க. அங்க சாப்பாடு போடாத போயிட்டு இங்க வந்து நீ 1000 தொண்டு செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. முதல் தெய்வம் கணவன். தங்கம் பெரிதென்று நினைத்தேன் முருகா, கண் அவன் என்று சொல்லும் நிலையை மறந்தேனோ. கண் அவன். பெற்றோரை வணங்காத பிள்ளை, கணவனை வணங்காத மனைவி, ஆசிரியரை வணங்காத மாணவன், ஆண்டவனை அடியாரை வணங்காத பக்தன் வாழ்க்கையில வீண். ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீராத தீர்த்தம் தண்ணீர், தரித்திரம் அறியாத பெண்டீர், கோபத்தை அடக்காத வேந்தன், குரு மொழி கணக்கம்பட்டின்ற குரு மொழி கொல்லாத சீடன், பாவத்தை தீராத தீர்த்தம் பயனில்லை எழுந்தானே. சான்றோர்களே, இப்ப முதல் பாயிண்ட் என்ன? தன்னை அறிதல். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க,
தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தாரே. அதான் அகம் பிரம்மாஸ்மி என் வேதம். அதுதான் நான் கடவுள். பால படம் எடுத்தாரு. ஓம் சிவோகம் சிவோகம் ருத்ரநாமம் பஜேகம் ஓம் சிவோகம். இந்த பாட்டை கேட்டாவே நமக்குள்ள கடவுள் தன்மை வந்து, கடவுள் தன்மை. அதுதான் அகோரிகள். நார்த் இந்தியா இப்ப கும்பமேளா நடந்தது. அகோரிகள் தங்களை சிவமாக நினைப்பார்கள். சிவத்தை நினைக்கலன்னா வாழ்க்கை சவம், உடம்பு சவம். பணத்தையே எவன் நினைக்கிறானோ அவன் வாழ்க்கையில பிணம். அத மேல கொம்பு போட்டா பிணம். Money is parts of our life. Money is not only a life. Those who are always thinking about money, their life will become nice. Never get a good wife. அதனாலே தன்னை அறிய வேண்டும். அதை விட முக்கியம் அதுக்கு என்ன வேணும்? முதல்ல ஐம்பொறி அடக்க வேணும். புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி ஐமே உந்திட்டு அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோவில் மலம் வந்த மடவார்கள் நடமாட முடவு அதிரே. ஒரு பாட்டு வரும், திருஞான சம்பந்தம். இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி கட்டணும். உங்களுக்கு புரியுது மாதிரி சொன்னா கண்டதை தின்னக்கூடாது, கண்டதை கேட்கக்கூடாது, கண்டதை பேசக்கூடாது. யாகாவாராயினும் நான் காக்க கண்டதையும் தின்னாதே, நடப்பன ஊர்வன பரப்பன கண்டதையும் தின்னாதே, கண்டதையும் பேசாதே. அதுதான் சொல்றார் சித்தர். பாருங்க, சினமடங்கு கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் அட்டமா சித்தி அனிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம். அட்டமா சித்தி நீரின் மீது நடத்தல், நெருப்பின் மீது நிற்றல், ஆகாய மார்க்கமாக கூடு விட்டு கூடுபாய் இடம் மாறுதல். ஈசத்துவம் அதுதான் சுவாமி ஈசத்துவம். இது மனித உடம்பு. உள்ளே இருப்பது எது? பழம். நீ பழம் அப்பா. அவர் வந்துட்டார் உள்ள. நல்லா புரிஞ்சுங்க. எல்லாருக்குள்ளேயும் இந்த சக்தி இருக்கு. மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிபூரகம், அநாதகம், துசக்தி, ஆண்மை, துரியம், துரியாதீதம், சகசரம். அங்க கொண்டு போயிட்டீங்கன்னா எல்லாருடைய தலையிலும் 1000 இதழ் தாமரை மலர ஆரம்பிச்சிடும். அப்ப ஒரு ஒளிவட்டம் வந்துடும். இவருக்கு அந்த வெள்ளக்காரர் வர்றாருப்பா, வெள்ளக்காரில் வர்றாருப்பா. நல்ல வேலை வெள்ளக்காரர், வெள்ளக்காரில் வர்றாரு. அவர் வெள்ளக்காரர் இல்ல. எப்படி சொன்னார்? எங்க அம்மா அப்பா பூண்டி மகானை பார்க்க கிளம்புறாங்க. ஒருத்தர் சாமி பசிக்குது, சாமி பசிக்குதுன்னு போடா. இப்பதான் புதுசா நல்லா தயார் பண்ணி ஒரு அம்மா உனக்கு தயிர் சாதம் கொண்டு வராங்கடா அப்படின்னு சொன்னாராம் பூண்டி மகான். இது 1 மணி நேரம் ஆச்சு. வந்து சேர்றாங்க, சுவாமியை வணங்குறாங்க, உட்காடுறாங்க. அவருக்கு கொண்டு போய் எங்க அம்மா அந்த தயிர் சாதம் கொடுக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாராம், சுவாமி கிட்ட பசிக்குதுன்னு சொன்னேன், தயிர் சாதம் ரெடியா வருதுன்னு சொன்னார். பாருங்க எப்படி சொல்றேன். இருந்த இடத்திலிருந்து இறைவனை பார்ப்பவர்கள் சித்தர்கள். இறைவன் இருக்கும் இடம் தேடி சென்று பார்ப்பவர்கள் பக்தர்கள். இறைவன் இருக்கிறான் இல்லை என்று பிதற்றுபவன் பித்தர்கள். சனாதனத்தை ஒழிப்பேன், சனங்களையே நான் ஒழிப்பேன், மதுவை கொடிப்பேன், அழிப்பேன், இழிப்பேன் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் பித்தர்கள். பித்தர்கள் முக்தி நெறி அறிந்து பாட்டு முடியல பாருங்க. முக்தி நெறி அறியாத மூக்கருடைய முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பல வினைகள் பாருவண்ணம் சித்த மனம் அறிவித்து சிவமாக்கி எதையாண்ட அந்த அத்தன், அந்த பழனி அத்தன் எனக்கு அருளியவாரி யார் பெறுவார் அச்சோவே. அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருக்கும் மாந்தரையெல்லாம் ஜகத்தே திருத்துவதற்கு என்னை இறைவன் வரை வைக்க விட்டார். அப்ப இறைவனை இழிவாகவோ இல்லை என்றோ பேசினால் பித்தன். இறைவன் இறைவாக அவன் புகழை பாடி மறைபவன் முக்தன். இந்த 4 வகையில நீ என்ன வகை? ஒரு வகை இருக்காதீங்க, மீதி 3 வகையில புடிச்சிங்க. பக்தன், பித்தன், முக்தன், சித்தன். சித்து நிலை தான் உயர்ந்த நிலை, எல்லாம் கடந்த நிலை. அப்ப தன்னை அறிய வேண்டும். சான்றோர்களே, பிறரை அறிதல் அறிவு, பிறரை அறிதல் அறிவு, தன்னை அறிதல் ஞானம். தன்னை அறிந்தின்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் ஒன்று சொல்ல வேண்டும். வெண்ணிலாவே சச்சிதானந்த கடலில் வெண்ணிலாவே அங்கு தாழ்ந்து விழ வேண்டுகிறேன்.
வெண்ணிலாவே. இந்த பாட்டை தேடி கண்ணதாசன் என்னருமை காதலிக்கு வெண்ணிலாவே. உண்மையிலே கண்ணதாசன் ஒரு சித்தன். தொடக்கத்திலே அவன் ஒரு பித்தன், பிறகு ஆனான் அவன் சித்தன். காரணம் 18 சித்தர் பாட்டியும் முறையாக படித்த ஒரு பக்தன். சான்றோர்களே, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் நீ வாழலாம். உயர்ந்தாலும் சினிமா பாட்டா வச்சா. அப்ப சித்தருடைய வழியில முதல் நெறி தன்னை அறிதல். உங்களை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா இந்த உலகம் பொய்ன்றது உணர்ந்துருவீங்க. உச்சாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கச்சாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும். உச்சார தமைந்துரையும் கூத்தா உன் குறைகளுக்கு கச்சாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. ஊரும் சதமல்ல, பட்டணத்தார் சொல்றார், ஊரும் சதமல்ல, உச்சார் சதமல்ல, பேரும் பெண்டிரும் செல்வமும் பிள்ளைகளும் பட்டமும் பதவியும் சதமல்ல, நின்றாள் சதம் கட்சி ஏகப்பன், நின்றாள் சதம் கடக்கம்பட்டி தலைவனே. இவர்தான் நிரந்தரம். தெக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. எனவே தன்னை அறியுங்கள். அடுத்து உணவு கட்டுப்பாடு. ஒரு முறை உண்பவன் யோகி, 2 முறை உண்பவன் போகி. போகின்னா இல்லறத்தில் இருக்கிறவங்க 2 வேளை தான் சாப்பிடணும். 3 முறை உண்பவன் போகி, ரோகி, ரோகி நோயாளி. 4 முறை உண்பவன் துரோகி. அது அறநெறி சார சொல்லுது. 1 முறை உண்பவன் யோகியே என்ப, 2 முறை உண்பவன் போகியே என்ப, 3 முறை உண்பவன் ரோகியே, 4 முறை உண்பவன் உடம்பை விட்டு உயிர் போகியே என்று புகழ். அறநெறி சார். உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். அது மட்டும் கண்டதை சாப்பிட மாட்டாங்க, கண்ட இடத்துக்கு போக மாட்டாங்க. எங்க ஊர்ல ஒரு மகான் இருந்தாங்க, ஒரு அம்மா, ஆண்டாளம்மானு. எங்க வீட்டுல சாப்பிடுவாங்க. ஏண்டி சின்ன குழந்தை இன்னடி பழச கொண்டாந்து ஊத்துற என்ன, வீட்டுல கார குழம்பு வச்சிருக்கீ, உள்ள வெளியே உட்கார்ந்து உள்ளகிறது தெரியும். தயவு செய்து சொல்றேன், நீங்க ஆண்டவங்கிட்ட கூட சண்டை போடுங்க, அடியார்கிட்டையும் சித்தர்கள் கிட்டையும் சண்டை போடாதீர்கள். ஏன்னா அவர்கள் தன்னை அறிந்தவர்கள். ஆகையினாலே பல நாள் நீங்க புண்ணியமகெல்லாம் பல நாள் சாப்பிட மாட்டாங்க, 6 மாசம் 7 மாசம். அப்ப என்ன செய்வாங்க, காற்றை புசிப்பார்கள். சக்கரவாக ஒரு பறவை இருக்கீங்க, சக்கரவாக பறவை ஆகாயத்துல முட்டை போடும், முட்டை பூமிக்கு வரும், பூமியை டச் பண்ணாது, அந்த உராய்ந்து வருது இல்லையா, அதுலயே வெப்பமுற்று அந்த ஓடு உடைந்து அந்த சக்கரவாக பறவை மேல போயிடும். மேலேயே வாழ்க்கை, மேலேயே இனப்பெருக்கம், செத்து விழும்போது கீழ் விழும். சக்கரவாகம் பேரு. அது காற்றை புசிக்கும், அனலை புசிக்கும், நெருப்ப. 2வது மழை தண்ணியை ருசிக்கும். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கருணா. சக்கரவாக ராகம். அந்த ராகம் சீர்காழி பாடியது சக்கரவாக ராகம். சான்றோர்களே, உணவு கட்டுப்பாடு இருப்பார்கள், ரொம்ப முக்கியம். வேதத்திலே அசத்தோமா சத்கமய, மிருத்யோமா அமிர்தம் கமய, தமசோமா ஜோதிர்கமய. ஓம் சாந்தி சாந்தி. என்ன பொருள்? ஞானிகள் சித்தர்கள் என்ன பண்றாங்க, இருட்டில் இருக்கின்ற நம்மை வெளிச்சத்திற்கு கொண்டு செல்கிறார்கள், விஷத்திலிருந்து அமிர்தத்துக்கு கொண்டு செல்கிறார்கள். அர்த்தம் புரியுதுங்களா? அவங்களை பிடிச்சா கிடைப்பது அதுதான், நல்ல வழியை தவிர தீய வழியே இல்லை. அதனாலே தயவு செய்து உணவு கட்டுப்பாடு வேண்டும். இல்லறத்தில் இருப்பவர்கள் இன்று முதல் 2 வேளை உண்ணுங்கள். என்ன சார் இப்படி சார், ஒரு நாளைக்கு நான் பச்சியும் அதுவும் சாப்பிடணும் சார், சாப்பிடக்கூடாது, உடம்பு போயிடும். அதாவது திருமணர் சொல்வார், உடம்பாலழியின் உயிரால் அழிவர், திடம்படம் இஞ்ஞானம் சேரவும் மாட்டார். அதனாலே உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. எளிமையாக காட்சி தந்தவர் நம் மூட்டை. கவனமாக கேளுங்க, இது தயாரிக்கும் பொழுது வந்த பாட்டு. எளிமையாக காட்சி தந்தவர் நம் மூட்டை, அவர் காப்பாற்றி வருகிறார் நம் எல்லோருடைய வீட்டை. அவரை வணங்காது போனால் நம் வாழ்க்கை ஓட்டை. அவரை வணங்காது போனால் நம் வாழ்க்கை ஒரு ஓட்டை. நமக்கு கிடைக்காது வாழ்க்கையில் நல்லதொரு பாட்டை. கேட்க வேண்டும் அவர் புகழ் சொல்லும் பாட்டை. கேட்க வேண்டும் அவர் புகழ் சொல்லும் பாட்டை. அடுத்து கவனிங்க, மருத்துவருக்கு உட்கார்ந்து பாருங்க,
இந்த மருத்துவருக்கு மருத்துவம் பார்த்த அவரது சேட்டை, மருத்துவருக்கே மருத்துவம் பார்த்த அவரது சேட்டை, காவல்துறையையே காவல் காக்கிறது அவர் கோட்டை. கணக்கம்பட்டி என்ற கோட்டை காவல்துறையில ஏடிஎஸ்பி இருந்தவர் ஐயா சுசீல்குமார். அவர் சுசீல் அப்படின்னா உயர்ந்த குணங்களுக்கு சொந்தக்காரன் அர்த்தம். குமார்னா முருகப்பெருமான் இளையவன் அர்த்தம். பாருங்க சட்டை போட்டு எப்படி இளைய சின்ன பையன் மேல உட்கார்ந்திருக்காரு. உண்மையா சொல்றேங்க, முருகன் யார் தெரியுங்களா? சித்தர்களுக்கெல்லாம் சித்தன். 18 சித்தர்கள், நவகோடி சித்தர்களுக்கெல்லாம் சித்தன். சித்தர் கணப்பிரிய அப்படின்னு திருப்புகள்ல பாரு. சித்தர் கணப்பிரிய நித்த நடத்திடும் பூர்வ பட்சிம தட்சிண உத்திர திக்குல பக்தர்கள் அற்புதம் அற்புதம் என ஓதும் சித்திர மிகுத்த சத்த மிகுத்த திருப்புகழை சிறிது அடியேனும். சித்தர் கணப்பிரிய